எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். அயோத்தி ராமர் கோவில் துவங்கி 2ஆம் ஆண்டு நிறைவடையும் நாளன்று. ராமபிரானின் அருளும் முழுக்கதோடான விநாயகரின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு தலையின்றி கிடைக்கட்டும். இன்றைக்கு தேதி 22 ஜனவரி மாதம் 2026 வருடம் வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 8ஆம் தேதி. இன்றைய விசேஷம். இன்னைக்கு சதுர்தசி விரதம், விநாயகர் வழிபாடு. இன்று வளர்பிறை சதுர்த்தி. விநாயகரை வணங்கி விரதம் இருந்தால் நம்ம விரும்புகிற கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும், தடைகள் தகர்த்தெறியப்படும். ராமர் கோவில். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இன்று ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவது மிகவும் விசேஷம். யோகம். இன்று காலை முதல் மதியம் 2:33 மணி வரை மரண யோகம் உள்ளது. எனவே மதியம் 2:33 மணி வரை புதிய முயற்சிகள், முக்கிய ஒப்பந்தங்கள், வண்டி வாகனம் வாங்குதல் போன்றவை தவிர்ப்பது நல்லது. மதியத்துக்கு மேல் சித்த யோகம் வருகிறது. திதி. இன்று நாள் முழுவதும், அதாவது விடியற்காலை 2:08 மணி வரை சதுர்த்தி திதி இருக்கு. நட்சத்திரம். மதியம் 2:33 மணி வரை சதயம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் போரட்டாதி நட்சத்திரம். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலையில் 10:30 11:30 மணி வரைக்கும், மாலை 12:30 1:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரங்கள். ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது கடகராசி கடைசி பகுதி மற்றும் சிம்மராசியின் முதல் பகுதி நேயர்கள் என்று கவனமாக இருக்க வேண்டும். நாட்காட்டியில் சிம்மத்திற்கு இழப்புன்னு போட்டிருந்தாலும் பண விஷயத்தில், உடைமைகள் விஷயத்திலும் சிம்மராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும். 12 ராசிகளுக்கும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேஷம். உங்கள் வெறுப்பை கொள்வதற்கு நல்லிணக்கமான இயல்பை உருவாக்கி கொள்ளுங்கள், ஏனெனில் அது அன்பை விட அதிக சக்தி வாய்ந்தது. உடலை மிக மோசமாக பாதிக்கக்கூடியது. நல்லதை விட கெட்டதுதான் வேகமாக வெற்றி பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனையின்றி உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் எந்த வேலையும் இன்று செய்ய வேண்டாம். வீட்டு வேலைகளை முடிக்க பிள்ளைகள் உதவி செய்வார்கள். உங்கள் மனதிற்கு இனியவரை காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வதைந்த தனிமைக்கு முடிவு ஏற்படலாம். நிறைவேற்ற முடியும் என்ற உறுதி இருந்தால் தவிர வாக்குறுதி எதையும் தராதீர்கள். உங்கள் நகைச்சுவை உணர்வுதான் மிகப்பெரிய சொத்து. தன்னை அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும். அதிர்ஷ்டம் எண் 4. ரிஷபம். இன்று உங்களை சென்டிமெண்டல் மனநிலை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் கடந்த காலத்தை மறக்க வேண்டும். இன்று உங்கள் பணம் பல பொருள்களில் செலவாகக்கூடும். இன்று நீங்கள் பட்ஜெட் திட்டங்கள் தீட்டுவது அவசியம். இதனால் உங்கள் கவலைகள் தீரும். மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். குடும்ப தேவைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுங்கள். 3ஆம் நபரின் தலையீட்டால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே உரசல் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரமும் வெகுமதியும் தள்ளி போவதால் ஏமாற்றம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள். உங்கள் மூட் இல்லாவிட்டாலும் உங்கள் துணைக்கு வெளியே செல்ல கட்டாயப்படுத்தக்கூடும். இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம். அதிர்ஷ்டம் எண் 3. மிதுனம். இன்று உங்களுக்கு அதிக சக்தி மிக்க நாள் அல்ல. சின்ன விஷயங்களுக்கு கூட சலிப்படைவீர்கள். ஊகங்களால் லாபம் கிடைக்கும். குடும்பத்தினருடன் அமைதியான சாந்தமான நாளாக அனுபவித்து விடுவீர்கள். யாராவது பிரச்சனைகளுடன் உங்களை அணுகினால் அவர்களை புறக்கணித்திடுங்கள். உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள். எதிர்பாலினத்தரை எளிதாக கவருவீர்கள். இன்று அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்தான நாளாகும். இன்று உங்கள் வீட்டின் மக்களுடன் பேசும்பொழுது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தை வெளியே வரக்கூடும். இதன் காரணமாக வீட்டின் மக்கள் கோபப்படுவார்கள். இதற்கு பிறகு நீங்கள் வீட்டின் மக்களை சம்மதிக்க வைக்க நிறைய நேரம் செலவிடலாம். குழப்பங்களோ அல்லது அலுவலக
பாலிட்டியோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 1. கடகம். ஓய்வை அனுபவிக்கப் போகின்றீர்கள். உங்களுக்கு பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இன்று முடிக்க முடியும். இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும். உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் கஷ்டப்படுவீர்கள். பாசிட்டிவ் ரிசல்ட்கள் கிடைக்க அவர்களுடைய பார்வையில் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது முயற்சி செய்யுங்கள். உங்களை அனைத்து கவனம், பாசம், நேரமும் பெற உரிமை உள்ளவர்கள் அவர்களே. காதல் விவகாரத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். இன்று ஆபீஸில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகக்கூடும். இன்று நீங்கள் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். உங்களின் விருப்பமுள்ளவர் யாரோ ஒருவர் வீட்டில் காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் துணை சின்ன சின்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறினால், அதாவது அவருக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுக்காதது அல்லது அணைப்பை தராதது போன்ற விஷயங்கள் அவரை காயப்படுத்தக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 5. சிம்மம். ஒரு நண்பரின் ஜோதிட வழிகாட்டுதல் உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் செய்ய ஊக்கம் தருவதாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும். அணுகுமுறையில் தாராளமாக இருந்து குடும்பத்தினருடன் நேரத்தை அன்புடன் செலவிடுங்கள். உங்கள் காதல் துணை இன்று உங்களுக்கு அருமையான பரிசினை அளிப்பார். வெற்றி பெற்றவர்களுடன் இருக்க எதிர்கால ட்ரெண்டுகள் பற்றி ஒரு பார்வையை அது தரும். எந்த உறவை நீங்கள் முக்கியம் என்று கருதுகின்றீர்களோ அவற்றிற்கு நேரம் செலவிடுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் உங்கள் உறவு துண்டிக்கப்படும். இன்று உங்கள் துணை நல்ல மூடில் இருப்பார். எனவே அவருடன் இணைந்து உங்கள் திருமண வாழ்வில் மிக இனிமையான நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் எண் 3. கன்னி. உங்கள் குடும்பம் உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்த்தால் உங்களுக்கு மிக எரிச்சல் ஏற்படும். வங்கி டீலிங் மிக கவனமாக கையாள வேண்டும். குழுவில் இருக்கும்பொழுது என்ன பேசுகின்றோம் என்பதை கவனமாக கையாளவும். உங்களின் மன அழுத்தமான கருத்துக்களுக்கு கடுமையாக விமர்சிக்கப்படலாம். உங்கள் இடைவிடாத உழைப்பு இன்று உங்களுக்கு நன்மையில் பயக்கும். முக்கியமான நேரங்கள் ஒதுக்காததால் மற்றும் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவதால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசைபோட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமான பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 1. துலாம். மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள். அதுதான் ஆன்மீக வாழ்க்கைக்கு முதற்கட்ட தேவை. மனம்தான் வாழ்வின் நுழைவாயில். ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதில் மூலமே வருகிறது. வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கவும் முதற்கட்ட தேவையை ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது. உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும். அதனுடன் மன அமைதி இருக்கும். நெருக்கமான நண்பர்களுடன் பார்ட்னர்களுடனும் குற்றம் காண்பார்கள். உங்கள் வாழ்க்கை கடினமாகும். புதிய காதல் தொடர்பு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஆனால் அந்தரங்கமான தகவல்களை வெளிப்படுத்தாதீர்கள். காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் நம்பினால் அதிகபட்ச உயரமான இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். பிஸ்னஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்டகால அடிப்படையில் பயன் தரும். உங்கள் மனதில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் இன்று உங்கள் துணையிடம் கூறி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 4. விருச்சகம். உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். நாளின் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுவதால் ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் சிலர் உங்களை நெருக்கமாக கவனித்து உங்களை ரோல் மாடலாக கருதுகின்றனர். உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும் வகையில் பாராட்டத்தக்க செயல்களை மட்டுமே செய்யுங்கள். அன்புக்குரியவருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. வேலை இடத்தில் ஒருவர் உங்களை திட்டங்களை சிதைக்க முயற்சி செய்யலாம். எனவே உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனித்திடுங்கள். விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியமாகும். ஆனால் விளையாட்டின் முழு பிஸியாக இருக்க வேண்டாம். இதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படும். உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் இன்று. காதலில் உச்சத்தை இன்று அடைவது இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று ரொமான்ஸ் செய்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 5. தனுசு. உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வருங்காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்தில் உங்கள் கூடுதல் பணத்தை பத்திரமாக சேமித்திடுங்கள். தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள். ரொமான்டிக் சிந்தனைகள் மற்றும் கடந்த கால கனவுகளில் திளக்கப் போகின்றீர்கள். தொழில் விஷயத்தில் ஒரு நண்பரின் மதிப்புமிக்க ஆதரவு உதவியாக இருக்கும்.
இன்று மாலையில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் நேரத்தை செலவிட நீங்கள் செல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பற்றி மோசமாக உணரலாம். மேலும் நீங்கள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பு திரும்பலாம். உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய விதத்தில் முக்கியமாக பங்கு வகிக்கின்றீர்கள் என்பதை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வருவார். அதிர்ஷ்டம் எண் 2 மகரம். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதை தவிர்த்துவிட முடியாது. இன்று வரை தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்காதீர்கள். வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இன்று திடீரென்று உங்களுக்கு தேவைப்படும் பணம் உங்களிடம் போதுமானதாக இருக்காது. உங்கள் குழந்தைக்கு பரிசளிக்கும் விழாவுக்கான அழைப்பிதழ் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம். குழந்தைகள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்வதால் உங்களின் கனவு நினைவாவதை நீங்கள் காணலாம். உங்கள் அந்தரங்க உணர்வு ரகசியங்களை அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரமல்ல. வெற்றி பெற்றவர்களுடன் இருங்கள். எதிர்கால ட்ரெண்டுகள் பற்றி ஒரு பார்வையை அது தரும். இன்ப சுற்றுலா திருப்திகரமாக அமையும். மற்றவர்களின் தலையீட்டால் இன்று உங்கள் துணையுடன் உறவு பாதிக்கப்படலாம். அதிர்ஷ்டம் எண் 2 கும்பம். உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே மற்றவர்களின் தேவை வந்து நிற்கும். உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ரிலாக்ஸ் செய்வதற்கு வேண்டியதை செய்யுங்கள். இன்று பல புதிய நிதி திட்டங்கள் உங்களிடம் வைக்கப்படும். எந்த கருத்தும் தெரிவிப்பதற்கு முன்பு அவற்றின் சாதக பாதகங்களை கவனமாக பாருங்கள். இன்று மற்றவர்களின் தேவையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் குழந்தைகளிடம் அதிக தாராளமாக இருந்தால் பிரச்சனை வரும். உங்கள் இதயம் மற்றும் மனதில் ரொமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும். முக்கியமான பிசினஸ் முடிவுகள் எடுக்கும்பொழுது பிறருடைய நெருகுதலுக்கு பணியாதீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே தங்கி படித்து அல்லது ஒரு வேலை செய்தால் இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் இலவச நேரத்தை பேசலாம். வீட்டிலிருந்து எந்த செய்தியும் கேட்பதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம். இன்று உங்கள் துணையுடன் வெளியே சென்று உல்லாச பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 9 மீனம். மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள். அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதற்கட்ட தேவை. மனம்தான் வாழ்வின் நுழைவாயில். ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது. வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கவும் முதற்கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது. இன்று நீங்கள் உங்கள் நண்பருடன் சுற்றுப்பயணம் செய்ய போகின்றீர்கள் என்றால் பணத்தை சிந்தனையுடன் செலவிடுங்கள். பணத்தை இழுக்க முடியும். நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்பொழுதும் அற்புதமான நாளாகும். பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்கள் இதயத்தை ரொமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும். வேலையில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்ப சுற்றுலா திருப்திகரமாக அமையும். உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள். காதலின் முழுமையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 7 இன்னைக்கு ஒரு பொன்மொழி. சவால்களை அனுபவமாக மாற்ற கற்றுக்கொள். வாழ்க்கையில் நமக்கு வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் சவால்களும் நம்மை பயமுறுத்த வர்றதில்லை, நம்ம பக்குவப்படுத்தத்தான் வருது. அந்த சவால்களை எதிர்கொண்டு அதை ஒரு அனுபவமாக மாற்றிக்கிட்டா வெற்றி நிச்சயம் நம்ம பக்கம்தான். இன்னைக்கு சதுர்தசிங்கிறதால பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி கும்பிடுங்க. தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.